பெரிய பெரிய விண்டோ இருக்கும். ரொம்ப டப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீட்டில் வந்து ஷவர் கீழே வந்து ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்க. நம்ம அங்கே போய் இந்த குப்பையெல்லாம் வந்து நம்ம போடணும். ஹாய், ஹலோ, வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போலண்டில் இருக்கிற ஒரு ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு வீடு தான் நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பார்க் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. ஸோ நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். இப்போ வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன வசதி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம். போலண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. எப்படின்னா ஒரு பில்டிங் நேம், பில்டிங் நம்பர் வந்து நமக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த நம்பர் வச்சுட்டு, ஃப்ளாட் நம்பர் மட்டும் வச்சுட்டு நம்ம அழகாக போய் கண்டுபிடிச்சிடலாம் எந்த வீடுன்னு சொல்லி. ஸோ எல்லா பில்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா பில்டிங் நம்பர் வந்து இந்த மாதிரி ஒட்டியிருப்பாங்க. இங்கேயும் சரி, எல்லா சைடும் வந்து பில்டிங் நம்பர் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம அந்த பில்டிங் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் வந்து முன்னாடி ஒரு கேட் இருக்கும். இதுக்கு வந்து நமக்கு லாக் இருக்காது, நம்ம யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு டோர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து பின் தெரியணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்யூரிட்டி பாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளோட ஃப்ளாட் நம்பர், அதுக்கப்புறம் கீ ப்ரெஸ் பண்ணி ஒரு 4 டிஜிட் பின்கோட் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டோட பின்கோட் வந்து தெரியணும். அப்படி இல்லைன்னா, பின்கோட் தெரியலன்னா என்ன பண்ணலாம்னா, ஃப்ளாட் நம்பரை அடிச்சுட்டு கால் பண்ணலாம். அந்த ஓனருக்கு கால் பண்ணோன்னா அவங்களுக்கு மேலே வந்து கால் ரிங்கிங் போகும். ஸோ அவங்க வந்து ரிசீவர் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம பின்கோட் வச்சும் ஓப்பன் பண்ணலாம், இல்லைன்னா அவங்களுக்கு கால் பண்ணியும் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்லேயுமே வந்து இந்த மாதிரி போஸ்ட் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஃப்ளாட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட ஃப்ளாட் நம்பருக்கான போஸ்ட் பாக்ஸில் வந்து நம்மளோட லெட்டர்ஸ் வந்து போட்டு போயிடுவாங்க. அதுக்கு தனியாக நமக்கு கீ இருக்கும். நம்ம வந்து எப்போ ஃப்ரீ டைமில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நமக்கு ஏதாவது லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எல்லா பில்டிங்லேயுமே வச்சுருப்பாங்க இங்கே. அது மாதிரி இங்கே நோட்டீஸ் போர்டும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா போலிஷில் தான் இருக்கும். நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் இப்போ வந்து இந்த டைமில் வந்து தண்ணி வராது, இந்த டைமில் பில்டிங் மெயின்டெனன்ஸ் நடக்கும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த நோட்டீஸ் போர்டில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஃப்ளாட் நம்பர் அடித்து கால் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து கால் ரிங்கிங் ஆகும். மேலேருந்து அவங்க வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. ஹலோ துபாயா, என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய், நீ தான் பேசுறியா? ஹவ் ஆர் யூ? ஸோ அவங்க அட்டென்ட் பண்ணால் இந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் வந்து லிஃப்ட் கிடையாது. ஸோ வந்து 5th ஃப்ளோரில் இருக்கும். ஸோ 5th ஃப்ளோர் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம மேலே ஏறி போனோம். மேக்ஸிமம் நீங்கள் போலாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டு பில்டிங் எதுலேயுமே வந்து லிஃப்ட் இருக்காது. அது 5 ஃப்ளோர் 6 ஃப்ளோர் இருந்தாலுமே லிஃப்ட் இருக்காது. பழைய பில்டிங் இப்போ கட்டுற பில்டிங்லலாம் லிஃப்ட் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீட்டர் வச்சுருப்பாங்க. வந்து சம்மன்றனால இப்போ இது ஆன்லைன் இல்லை. இது விண்டரில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீட்டிங் சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க. அது மாதிரி எல்லா ஃப்ளோருக்கும் விண்டோவும் இருக்கும். ஸோ வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீ பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாக் பண்ணிவிட்டு அந்த கீயை வந்து இதில் போட்டு போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக்கிங் சிஸ்டம் இருக்கும். இந்த பின்கோட் கரெக்டாக கொடுத்தா தான் இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கோம், ஒரு ஆள் வெளில போகிறோம், ஒரே ஒரு கீ இருக்குன்னா இந்த பாக்ஸில் நம்ம வந்து போட்டுட்டு இன்னொருத்தவங்க அந்த பின்கோட் யூஸ் பண்ணி அந்த கீ எடுத்துக்கலாம். இதே இது booking.com Airbnb புக் பண்ணால் கூட கீ வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து செல்ஃப் செக்கிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பின்கோட் மட்டும் தான் ஷேர் பண்ணுவாங்க, கீ வந்து இதுலேருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். வாங்க உள்ள போகலாம். ரொட்டேட் பண்ணுங்க. ஓகே, என்ன கலர்? வாங்க உள்ள போகலாம்.
வந்து உள்ள நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ரிசீவர். நான் வந்து கீழே சொன்னேன்ல பின்கோட் கொடுத்தோன்னா மேலே ரிங்கிங் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து வீட்டுக்குள்ளேருந்து இந்த ரிசீவரில் தான் அவங்க அட்டன் பண்ணி நமக்கு வந்து கீழே இருக்க டோரை வந்து அன்லாக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ரிசீவர் வச்சுருப்பாங்க எல்லா வீட்லேயும். ஸோ இதில் வந்து நம்ம பேசவும் செஞ்சுக்கலாம். கீழே அவங்க வந்து கால் பண்ணாங்கன்னா நம்ம எடுத்து யாருன்னு சொல்லி கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓகே பண்ணால் தான் அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது அஸ் யூஷுவல் நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி இங்கேயும் வந்து டோரில் லென்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாக்கெட் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இது வச்சுருவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வின்டர் ஜாக்கெட் எல்லா ஜாக்கெட்டையும் நம்ம போட்டுக்கலாம். அது அப்புறம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து நிறையா கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்க வீடு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு செமி ஃபர்னிஷ்டாக தான் இருக்கும். நம்ம எதுவுமே திங்ஸ் பெருசாக வாங்க தேவையில்லை. நம்ம வெறும் ட்ரெஸ் ஈவன் வெசல்ஸ் கூட அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீடு க்ளீன் பண்ணுறதுக்கான வேக்கம் கிளீனர், அப்புறம் வந்து இந்த கிளீனிங் திங்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாமே வந்து இவங்க ஓனர் கொடுத்தது தான். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் மாதிரி. ஸோ ஒரு பெரிய ஹால், ஓப்பன் கிச்சன் வந்து இருக்கு. ஸோ இங்கே ஹாலில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள், அப்புறம் ஒரு சோஃபா கம் பெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிவி. ஸோ இந்த சைடு வந்து பால்கனி இருக்கு. ஸோ இந்த பால்கனி வழியே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தோம்னா அந்த பார்க் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப பெரிய பால்கனியாகவே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில். ஸோ கீழே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க்கும் இருக்கு. ஸோ அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து பெருசாக கொடி கட்டிலாம் நம்ம காய போட முடியாது. இந்த மாதிரி ட்ரையர் தான் யூஸ் பண்ணிக்கணும் இங்கே. ஸோ இது வந்து வின்டர் டைம்லேயும் இதை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம காய வைப்போம். ஸோ அதுக்கப்புறம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் கிச்சன் இருக்குது. நீங்கள் ஸ்டுடியோ எடுத்தாலும் இந்த மாதிரி ஓப்பன் கிச்சன் இருக்கும். ஸோ இது மட்டும் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. கிச்சனும் ஒரு ரூமும் ஒரு ஹாலும் சேர்ந்தது வந்து ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜும் அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கேஸ் வந்து இப்போ இருக்க அப்பார்ட்மெண்ட்லலாம் வந்து இது கொடுக்குறாங்க, இண்டக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க, எலக்ட்ரிக் ஸ்டவ் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் தான். ஸோ வந்து இதுக்கு வந்து கேஸும் வந்து கவர்மெண்ட்டே வந்து சப்ளை பண்ணிடுவாங்க. அதுக்கு நம்ம வந்து கேஸ்க்கு தனியாக வந்து பில் பே பண்ணணும். அது மாதிரி வாட்டரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நாங்கள் டேப் வாட்டர் தான் வந்து ட்ரிங்கிங் வாட்டராக யூஸ் பண்ணுவோம், குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இதில் 2 இருக்கும். ஹாட் வாட்டரும் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் வந்து நம்ம குடிக்கக்கூடாது. ஸோ நார்மல் வாட்டர் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து இங்கே வந்து இதுவும் இருக்குது, டிஷ் வாஷரும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து இந்த டிஷ் வாஷர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கெட்டில், இதெல்லாம் வந்து நம்ம வாங்கின திங்ஸு, ஃப்ரெண்டோட திங்ஸு. ஸோ கெட்டிலும் வந்து ஓனரே எங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் நிறைய கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டஸ்ட்பின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து தனித்தனியாக தான் மக்கும் குப்பை, மக்கா குப்பை, அந்த மாதிரி பாட்டில்ஸ் தனியாக எல்லாமே தனித்தனியாக போட்டு தனித்தனியாக தான் கீழே போய் போடணும். குப்பை எங்கே போடணும்னு சொல்லிட்டு நம்ம கீழே நான் வந்து காமிக்கிறேன் எந்த இடத்துல போடணும்னு சொல்லிட்டு. இங்கே தான் வந்து எங்களோட வீட்டில் இருக்க குப்பையை போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கீ வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து தனித்தனியாக வந்து டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க. நம்மளோட குப்பையை வந்து இந்த மக்கும் குப்பை, மக்கா குப்பை, பேப்பர், இந்த மாதிரி தனித்தனியாக வந்து நம்ம வந்து பிரித்து போடணும். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு தனியாக ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து நம்ம போட்டுக்கலாம். பட் ஆனால் நம்ம வீட்டோட குப்பையை போடுறதுக்கு இதுதான் நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்க ஏரியா. ஸோ இதில் தான் நம்மளோட குப்பையை போடணும். ஸோ இங்கே வந்து கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹீட்டர் வந்து இருக்கும். ஸோ இது வந்து கிச்சனில் இருக்க ஹீட்டர். நெக்ஸ்ட் வந்து நம்ம பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி. இது வந்து ஒரு பெரிய பெட்ரூம், 2 பேர் தங்கிக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லேயுமே வந்து பெரிய பெரிய விண்டோஸ் இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விண்டோ தான். இந்த ஹீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ வெளியே நம்ம வந்து சூப்பர் வியூ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பக்கத்தில் ஒரு பெரிய பார்க் இருக்குது. அந்த பார்க்கை வந்து
சூப்பராக பார்க்கலாம். இந்த சைடு ஸ்விம்மிங் பூல் கூட இருக்கு. ஸோ இங்கே இருக்க விண்டோலாம் பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக ஓப்பன் பண்ணலாம். இப்படி ஃபுல்லாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ண வேணாம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி பாதி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வின்டர் டைமில் மோஸ்ட்லி வந்து நம்ம ஓப்பனே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பயங்கர குளிராக இருக்கும். ஸோ சம்மரில் வந்து இப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி கூட நம்ம வந்து இருக்கலாம். ஸோ இங்கே இருக்க எல்லா வீட்லேயும் வந்து விண்டோ இந்த மாதிரி தான் இருக்கும். 3 டைப்ஸாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஹீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ரூமுக்கும் தனியாக ஒரு ஹீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஹீட்டரில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ ஹீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது. ஸோ இதுவும் வந்து கவர்மெண்ட்டை தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ஹீட்டிங் இந்த இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் கவர்மெண்ட்டு தான். ஸோ வின்டர் டைமில் மட்டும் மைனஸில் போகும்போது மட்டும்தான் இதை வந்து ஆன் பண்ணுவாங்க. ஸோ விண்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம வந்து சம்மர் டைமில் வந்து பயங்கரமாக யூஸ் ஆகும். ஏன்னா சம்மரில் சீக்கிரமாகவே சன்ரைஸ் ஆகிட்டனால இது போட்டால் தான் நம்மளால தூங்க முடியும், இல்லைன்னா வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் வீடு. ஸோ அது மாதிரி இந்த பெயிண்டிங்ஸ் நீங்கள் மோஸ்ட்லி எங்கே தங்கினாலும் எல்லா வீட்லேயும் வந்து எல்லா வீட்லேயும் சாரி நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் பார்க்கலாம். இந்த பெயிண்டிங்ஸ் வந்து இந்த ஏரியாவில் ஃபேமஸான பிளேஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பாத்ரூம் பார்க்கலாம். பாத்ரூம் டூர் வந்து நீங்கள் ரீசன்ட் டேஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, அதனால் நான் வந்து பெருசாக பாத்ரூம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஸோ பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த வீட்டில் வந்து தனியாக பாத்ரூம் தனியாக டாய்லெட் தனியாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து பாத் டப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீட்டில் வந்து ஷவர் பாத் டப் இல்லை, அது பதிலாக அந்த மாதிரி ஷவர் பண்ணுறதுக்கு தனியாக இது இருக்கு. ஸோ இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ஹீட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஹீட்டிங் சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஹாட் வாட்டர் வேணுன்றதை வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஆன்லேயே தான் நாங்கள் வச்சுருப்போம். ஏன்னா வந்து நார்மல் வாட்டரில் வந்து இங்கே வந்து குளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து டாய்லெட் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி பைப் இருக்காது. ஸோ வந்து டிஷ்யூ பேப்பர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து டாய்லெட்க்கு வந்து தண்ணி இருக்காது. அதுக்கப்புறம் இது ஒரு பெட்ரூம். ஸோ இது ஒரு சிங்கிள் பெட்ரூம் மாதிரி. ஸோ இங்கே ஒரு ஆள் தங்கிக்கிற மாதிரி ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோ வெளியவும் அந்த பார்க்கை வந்து நம்ம பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பப்ளிக் பார்க் மாதிரி தான். ஸோ நிறைய இந்த டைம் வந்து ஈவினிங் டைம்லாம் பார்த்தோம்னா நிறைய வாக்கிங் ஜாகிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து இந்த வீட்டோட ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விண்டோ வெளியே பார்த்தாலும் ஒரு நல்ல வியூ கிடைக்குது. ஸோ அந்த மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூல் வியூ கிடைக்கும். இங்கேருந்து பார்த்தா அந்த பார்க் வியூ, அந்த சைடு கிச்சன்ல இருந்து பார்த்தோம்னா ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க். இங்கே ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வுட்டில் தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வின்டர் டைமில் வந்து வெறும் காலில் வந்து நடக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 7 மணி ஆகுது நைட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரைட்டாக இருக்க பாருங்க. ஸோ இங்கே வந்து சம்மன்றனால டே வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். 9 o'clock தான் கிட்டத்தட்ட வந்து சன் செட் ஆகும். ஸோ இந்த பிரைட்னஸ் வந்து ரொம்ப நேரம் இருக்கும் சம்மர் டைமில். அது மாதிரி மார்னிங்கும் சன் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். டே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் ஸ்ப்ரிங் டைம்லேயும் சம்மர் டைம்லேயும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து வீட்டில் இருக்க எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது புதுசாக இருக்குன்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை பை.